நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. 7ஆம் அதிபதி ஒருவருக்கு எங்கு இருக்கலாம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். மீண்டும் தலைப்பை நினைவுபடுத்துகிறேன். 7ஆம் அதிபதி ஒருவருக்கு எங்கு இருக்கலாம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். முக்கியமாக 7ஆம் இடம் என்பதும் 7ஆம் அதி என்பதும் ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் தாழ்த்தவும் ஏற்றவும் இறக்கவும் அவர்களுக்கு தகுதி ஒன்று. அவரவர் விதிப்படி ஊழ்வினைப்படி அமரும் கிரக அமைப்புக்கேற்ப வாழ்க்கை மாறும், திருமண வாழ்க்கை மாறும். இப்போ ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோங்களா, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கக்கூடாது என்று தெரிந்து கொள்வோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்களா, 7ஆம் அதி நீசம் பெறக்கூடாது, அஸ்தங்கம் பெறக்கூடாது, வக்கரம் பெறக்கூடாது, 6-8 பள்ளியில் மறையக்கூடாது, ஜென்மச்சத்துருவை கூடக்கூடாது, தீசுனி ராசியில் அமரக்கூடாது, லக்கணத்துக்கு மறைவது போல் லக்கணாதிபதிக்கு மறையக்கூடாது, சுக்கிரனுக்கு மறையக்கூடாது. அடுத்தபடியாக 7ஆம் அதிக்கு சாரம் கொடுத்தவர் கிடக்கூடாது. இந்த 9 விதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய விதிகள். இப்படி எல்லாருக்கும் அமையுமா? அமையாது. ஒரே லக்கணத்துக்கு இந்த விதிகள் பொருந்தாது. அவரவர் பிறப்பு ஒவ்வொரு ஜாதத்துக்கும் ஒரு விதிகள் பொருந்தும் அல்லது பொருந்தாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ குறிப்பாக சரலக்கணத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா லக்கணங்கள் வந்து 12, சரம் 4, ஸ்திரம் 4, உபயம் 4 என்பது ஜோதிடம் அறிந்த அனைவரும் உணர்ந்த உண்மை. மேசம், கடகம், துலாம், மகரம் 4ம் சரலக்கணங்கள். ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இவை 4ம் ஸ்திரலக்கணங்கள். மிதுனம், கன்னி, தனுசு, உபயம் இவை மீனம் இவை 4ம் உபயலக்கணம் என்பது தெரிந்த உண்மைதான். இப்போ நம்ம இந்த பதிவில் சரத்தை மட்டும் எடுத்துக்குவோம், சரலக்கணத்தை மட்டும் எடுத்துக்குவோம். சரி, இப்போ ஒரு சரலக்கணத்தில் பிறந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு உதாஞ்சாதத்தை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு ஆண் ஜாதகம். 16 ஸ்க்ரீனில் பாருங்கள், 16/3/1990 9:30 PM. நட்சத்திரம் பார்த்தீங்களா, விஷாகம் 3ஆம் பாதம், குருமகாதேசை 4 வருடம் 1 மாதம் 22 நாள் இருப்பு. பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம். துலாலக்கணம், துலா ராசி. தனுசில் 3இல் சனி பகவான், 4இல் செவ்வாய், சுக்கிரன், ராகு, 5இல் புதன், 6ஆம் இடத்தில் சூரியன், 9இல் குரு, 10இல் கேது. இவர் பிறக்கும்போது குரு தசை 4 வருஷம் 2 மாதம். இப்போ சனீச 19 முடிஞ்சு புதன்தேசியில் குரு பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. இவருக்கு பார்த்தீங்களா ஒரு அருமையான பாடல், தர்க்க ஜோதிடம் என்ற நூலில் ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் படி கிரகம் அமைந்திருக்கிறது. பார்ப்போம். யோகமாம் 7-2 குடையோன் உண்மையாய் ஆட்சி உச்சம். நல்லா கவனிங்க. யோகமாம் 7 குடையோன் 7-2 குடையோன் உண்மையாய் ஆட்சி உச்சம், வாகு கேந்திர கோணமும் சசிகுரு நோக்கமுற்றால், வாகனம், பூமி, செல்வம், வல்ல நற்குடும்பமாகி போக பாக்கியம் பெற்று புதல்வரும் தீர்க்கமுண்டாம் என்பது பாடல். அற்புதமான பாடல், 4 வரி பாடல்,
புரிந்து கொள்ளும்படியாக அமைந்துள்ள எளிமையான பாடல். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். யோகமாம் 7 குடையோன் உண்மையாய் ஆட்சி உச்சம் நிற்க வாகு கேந்திர கோணமும் சசி குரு நோக்கமுற்றால் வாகனம் பூமி செல்வம் வல்ல நற்குடும்பமாகி போக பாக்கியம் பெற்று புதலரும் தீர்க்கம் உண்டாமே என்பது பாடல். தர்க்க ஜோதிடம் என்ற நூலில் 414வது பாடல். உங்களிடம் நூல் இருந்தால் எடுத்து பாருங்கள், படித்து தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால், ஒரு ஜாதகத்தில் 2 குடையவனும் 7 குடையவனும் உண்மையாய் ஆட்சி உச்சமாக இருக்க அந்த இருவரும் கேந்திர கோணத்தில் இருந்தால் அவர்களை சசி என்றால் சந்திரனும் குரு என்றால் பொன்னவனும் குரு பகவானும் பார்த்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு இளமை திருமணம், வாகனம், பூமி, செல்வம், போக பாக்கியம், புத்திரம் உண்டாம். ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? இது தவிர அனைத்தும் உண்டு என்று பாடல் சொல்கிறது. அதன்படி இந்த ஜாதகருக்கு திருமணம் முடிந்து 26 வயதில் திருமணம் முடிந்து இன்று 9-10 வருடம் ஆகிவிட்டது. 9 வருடம் ஆயிடுச்சு. 2 ஆண் குழந்தைகள், வீடு, வாகனம், தொழில், பொருளாதாரம், சொந்த மந்தம் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. காரணம் கிரக அமைப்பு, காரணம் திசாபுத்தி. சரி, இது இந்தபடி அமைஞ்சாச்சு. இப்போ இது மட்டும் போதும்னா இப்போ இந்த சரத்து கொஞ்சம் எடுத்துக்குவோம். பொதுவாக பார்த்தீங்களா, சல்லக்கிருந்து பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி திரிகோணத்திலையும் கேந்திரத்தில் இருப்பது நல்லது. அப்படி இருந்து அவங்கள சந்திரன் குரு பார்த்தா சிறப்பு. ஏன் இந்த இடத்துல சந்திரன் குரு சித்தில் எடுத்தான்னு கேட்டிங்களா, காலபுருஷ லக்கணத்துக்கு சந்திரன் சுகாதிபதி, காலபுருஷ லக்கணத்துக்கு குரு பகவான் பாக்கியாதிபதி. ஒரு 7ஆம் அதிபதியை 4ஆம் அதிபதி பார்த்துட்டாலும் 9ஆம் அதிபதி பார்த்து விட்டாலும் அந்த 7ஆம் இடம் விருத்தி ஏற்படும் என்பது சாஸ்திர உண்மையாகும். அந்த கோணத்தில் பார்த்தால் இந்த விதி அற்புதமான விதி ஒன்றும். அதே மாதிரி 7ஆம் சரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதி ஆட்சி பெறலாம். 7ஆம் அதிபதி 2இல் ஆட்சி பெறலாம், குற்றமில்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி மறையலாமா? 6ஆம் வீட்டில் மறையக்கூடாது. 6ஆம் வீட்டில் மறைந்து சனி பகவான் தொடர்போ 6ஆம் வீட்டு தொடர்போ கிடைச்சிட்டா அந்த ஜாதகருக்கு மனைவி ஒரு நாளாவது எந்த காரணத்தை கொண்டாவது ஒரு அவப்பெயரை சந்திக்கும் சொல்லி ஏற்பட்டுவிடும். அதாவது சோரம் போகாமல் இருந்தாலும் சோரம் போனதாக கருதப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். சோரம் போகும் அமைப்பு விதி வந்துவிடும். அல்லது சோரம் போகாமல் இருந்தாலும் போன அந்த வீண்பலி சுமக்க சூழ்நிலை உருவாற்றும். இந்த 7ஆம் அதிபதி 6இல் மறைந்து 6ஆமை தொடர்பு இருந்து சனி பகவான் தொடர்பு இருந்து விட்டால் இந்த குறிய பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். 1. 8ஆம் இடத்தில் சரலக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி மறைஞ்சிட்டாருன்னா அவருக்கும் மனைவியால் அவமானப்பட்டாங்கன்னு அவங்களுடைய தரம் குறைஞ்சிட்டே வந்துடும். அது என்ன காரணம் கேட்டிங்களா, 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான். அம்சத்தில் நீச்சமாயிட்டாருன்னா கண்டிப்பாக தப்பாயிடும். தப்பு தான். எப்படின்னு கேட்டிங்களா, உதாரணத்துக்கு மேசலக்கணம், சரலக்கணம். மேசலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? சுக்கிர பகவான். அவர் 8இல் விருட்சத்தில் மறைவு. அந்த 8ஆம் வீட்டில் இருக்கிற அனுச 2ஆம் பதத்தில் நிற்கிறார். அவர் ராசியில் 8இல் மறைஞ்சு அம்சத்தில் நீச்சம் அடைஞ்சிருவார். அப்போ 7ஆம் அதிபதிங்கிறது மனைவியை குறிக்கூடிய இடம், 8ஆம் இடம் அவமான சந்திக்கக்கூடிய இடம், 11ஆம் இடம் பாதகம் தரக்கூடிய கிரகம். இந்த 3 இணைந்து நவாம்சத்தில் நீச்சம் அடைந்தால் என்னாகும்? மனைவியால் அவமானப்பட்டு தலைகுனிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அல்லது மனைவி வந்த பிறகு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு சொத்து இழப்பு வாய்ப்பு ஏற்பட்டுரும். 2. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே இது எடுத்துக்கங்களேன், மேச சொல்லிட்டோம். கடகத்துக்கு எடுத்துக்கங்க. 7ஆம் அதிபதி 8க்கு போயிட்டார். 7ஆம் இடங்கிறது கடகம், கடகத்துக்கு 7ஆம் இடங்கிறது மகரம். அதன் அதிபதி சனி பகவான் 8 கும்பத்தில் இருக்கார். புரட்டாதி 1 இருக்கார். அப்போ நவாமசத்தில் நீச்சம் அடைவார். அந்த அதே பலன் தான். அப்படி இங்கே வந்துடுங்க. எதுக்கு? துலா லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி 8க்கு போயிறாரு. சந்திரன் ரோகிணேஸ்வர் 4ஆம் இடத்தில் இருக்கார். அம்ச நீச்சம் அடைஞ்சிடுவார். அப்படியே மகரத்துக்கு வந்துடுங்க. மகர லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? சந்திரன். 8ஆம் இடங்கிறது சிம்மம். சிம்மத்தில் பூரா
4ஆம் இடத்துல நின்றானா அம்ச நீச்சம் அடைஞ்சிடுவார். இப்படி ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் 8ஆம் வீட்டில் மறைந்து சாரநாதன் தப்பாக இருந்து நவாம்ச நீச்சம் அடைஞ்சிட்டா மிகவும் சிறப்பில்லை. மனைவியால் அவமானப்படவோ துன்பப்படவோ துயரப்படவோ நஷ்டப்படவோ கஷ்டப்படவோ அதிகபட்ச வாய்ப்புண்டு. சரி, அடுத்து ஒரு இடம் தான் இருக்குது. 12ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி மறையலாமா? மறையலாம். மறைந்தால் குற்றமில்லை. ஏனென்றால் காலபுருஷ லக்னத்துக்கு 7ஆம் வீடு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12இல் உச்சம் பெறுவதால் அது குற்றமில்லை. ஆனால் அதிலும் விதிவிலக்கு இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்களா, ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி 12இல் மறைந்து அவர் ராசியிலோ அம்சத்தில் உச்சம் பெற்றால் அது யோகத்தை தரும். குறிப்பாக இப்போ மேச லக்கணம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12இல் உச்சம் ஒன்று. அதே மாதிரி கடகலக்கணம் பார்த்தீங்களா, கடகலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் 12இல் மறைஞ்சிருவார். ஆனால் அவர் மிருஷத்து 3ஆம் இடத்துல இருந்தார்னா அம்சத்தில் உச்சமாயிடுவார். அதே மாதிரி துலா லக்னத்துக்கு செவ்வாய் 12இல் மறைஞ்சாலும் அவர் அஸ்தம் 2 இருந்தானா அம்ச உச்சமாயிடுவார். அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு தனுசில் 7ஆம் அதிபதி சந்திரன் 12இல் மறைஞ்சாலும் அவர் பார்த்தீங்கன்னா பூரா 3-2 இருந்தார்னா உச்சமாயிடுவார். ஆக ராசியில் 12இல் 7ஆம் அதிபதி மறைந்தாலும் அவருக்கு சாரம் கொடுத்தவர் சுபராக இருந்து நல்லவராக இருந்து அம்சத்தில் உச்சம் பெற்றால் பெரிய தீமையை தருவதில்லை. இது நடைமுறையில் கண்ட உண்மை. ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. 7ஆம் அதிபதி 12இல் மறைந்து 6ஆம் அதிபதி சாரம் வாங்கிவிட்டால் துன்பம் தரும். அது ஒரே லக்கணத்துக்கு தான் வரும். உதாரணத்துக்கு மேச லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம். மேச லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12இல் மறைஞ்சு புதன் சார் வாங்கினார்னா மனைவியால் துன்பம் ஏற்படும். சனி சார் ஏறினாலும் துன்பம் ஏற்படும். அப்போ யார் சார் ஏறணும்? புரட்டாதி ஏறினார்னா ஜெயிச்சிடலாம். புரட்டாதி 4ஆம் மாதமாக இருந்தால் பாக்கிய சார் வாங்கிற தப்பு வராது. ஆக எந்த ஒரு ஜாதத்திலுமே இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த பாடல் சொல்லக்கூடிய கருத்துன்னு கேட்டிங்களா, திருமணத்துக்கு பார்க்கும்போது 7ஆம் அதிபதி மட்டும் பார்க்க வேண்டாம், 2ஆம் அதிபதியும் பாருங்கள். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடைய பலத்தை தீர்மானிக்க 2ஆம் அதிபதி ஒத்துழைக்க வேண்டும். 2ஆம் அதிபதி பலவீனமாகிவிட்டால் 7ஆம் அதிபதி வலுத்தாலும் தப்பு தான், பெரிய நன்மை தராது. இது நல்லா கவனிக்க வேண்டிய அற்புதமான சூட்சம விதி. எந்த ஒரு ஜாதத்திலுமே எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி 7ஆம் அதிபதி மட்டும் பார்க்காம 2ஆம் அதிபதியும் பாருங்கள். இருவரும் பலம் பெற்றால் மட்டுமே அஞ்சாதகம் இல்லற வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது என்று கூறி, மீண்டும் அடியன் அடிக்கடி சொல்லும் வாசகம் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.